ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து ஒரு சம்மர் ஈவினிங் விளாக் தாங்க. ஆதிக்கும் கிண்டர் கார்டன் எல்லாம் லீவ் விட்டாச்சு. இந்த ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லாமே இங்க எல்லாருக்குமே சம்மர் பிரேக் தான். மோஸ்ட்லி எல்லாருமே வெக்கேஷன் போயிருப்பாங்க. இல்ல எல்லாம் அவங்க ஊருக்கு போயிருப்பாங்க. அண்ட் இந்த விளாக்ல பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து நாங்க எங்க சிட்டில இருக்கிற ஒரு அழகான பிளேஸுக்கு போயிருந்தோம். அதையும் இதுல அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. நேத்து ஈவினிங் ஆதிக்குட்டிக்கு வந்து பேலன்சிங் வீலோட தான் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்கன்னா, ஒரு வீல் கழட்டி ஓட்டி பழக்கணும். நல்லாவே ஓட்டுனான்ட்டு சண்டே வந்து 2 வீலையுமே கழட்டி விட்டோம் பேலன்சிங் வீல. நல்லாவே ஓட்டுறா. நேத்து ஈவினிங் அவளுக்கு போர் அடிச்சிடுச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். சாயங்காலமா அபார்ட்மெண்ட்டுக்கு கீழ கூட்டிட்டு போய் சைக்கிள் ஓட்டலான்னு கீழ கூட்டிட்டு போயிருந்தேன். நல்லா ஓட்டிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டு நெய்பர் ஒருத்தவங்க வந்து ஸ்கூலிங் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆதி வந்து இந்த வருஷம் ஸ்கூல் போக முடியாதுங்க. கிளாஸ் 1 போக முடியாது. கிண்டர் கார்டனே தான். ஏன்னா அவ நவம்பர் பார்ன். அதனால வந்து இங்க அகாடமிக் இயர் செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். செப்டம்பருங்கும் போது இங்க 6 முடிஞ்சிருக்கணும். அதனால வந்து அவனால இந்த வருஷம் வந்து கிளாஸ் 1 போக முடியாது. இன்னொரு வருஷம் கிண்டர் கார்டன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை பத்தி தான் பேசிட்டு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. இந்த வேஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம போடுற வேஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே அபார்ட்மெண்ட் கீழே ஒரு தனியா அதுக்கு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க. அங்க போய் போட்டுருவோம். வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி மெயின்டெனன்ஸ் இந்த அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எடுத்து வெளியே வச்சிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் இந்த வேஸ்ட் டிஸ்போசல் தாங்க நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ஏன்னா பேப்பர் வேஸ்ட் தனியா போடணும், ஃபுட் வேஸ்ட் தனியா போடணும், அதுக்கப்புறம் அட்டை தனியா போடணும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தனியா போடணும், பல்பு தனியா ஒரு இடத்துல போடணும். எல்லாமே பிரிச்சு பிரிச்சு போடுற மாதிரிதான் இருக்கும். வந்த புதுசுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப வந்து அப்படியே பழகிடுச்சு எந்தெந்த வேஸ்ட் எது எதுல போட்டு எடுத்து போடணும்ட்டு. ஒரு 4 o'clock கீழே போனதுங்க. வீட்டுக்கு வரும்போது 6:30க்கு மேல ஆயிடுச்சு. இங்கே இன்னொரு இந்தியன் ஃபேமிலியும் இருக்காங்க. அவங்க பொண்ணும் வந்திருந்தா ஆதி கூட விளையாடுறதுக்கு. 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே ஐஸ்கிரீம் பார்லர்ல 2 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னருக்கு பாத்தீங்கன்னா என்ன வேணும்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட கேட்டிருந்தேன். எங்க வீட்டுல இருக்கிற அந்த சின்னவாள் என்ன சொல்லுச்சுன்னா, புலாவ் இல்லாட்டி பிரியாணி. நான் புலாவ் சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுத்தே போச்சுங்க. அதனால சரி பிரியாணியே செஞ்சுக்கலாம், வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் காரம் மட்டும் கம்மியா போட்டு இந்த வெஜ்ஜிஸ் இந்த சோயா, மெயினா இந்த சோயா நிறைய போட்டு செஞ்சு கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஜெர்மனில வந்து என் குழந்தைங்க வந்து ரொம்ப அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எப்படி அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் ஜெர்மனில அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் குழந்தைங்க எப்படி ஜெர்மன் கத்துப்பாங்க ஈஸியா, இல்ல டிஃபிகல்ட்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்க வந்து ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அதுவும் சம்மர் டைம்ல அவுட்டோருக்கு நீங்க சொல்லவே தேவையில்லைங்க. எங்கெங்க சுத்தி பார்த்தாலும் வந்து பார்க்காவே தான் இருக்கும். குழந்தைங்களை என்கேஜ் பண்ணிக்கலாம். அது போக நிறைய ஆக்டிவிட்டீஸும் இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. மோஸ்ட்லி வந்து இங்க நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கண்டிப்பா அபார்ட்மெண்ட்டோட பார்க் ஒன்று இருக்குங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பப்ளிக் பார்க்கும் இருக்கும். அதனால இங்க குழந்தைங்களை என்கேஜ் பண்றதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நல்லாவே என்கேஜ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள. அண்ட் ஜெர்மன் பார்த்தீங்கன்னா ஆதிக்கு இங்க வரும்போது 2.25 வயசு. அவளுக்கு ஜெர்மன் தெரியவே தெரியாது. பட் இப்ப நல்லாவே பேசி பழகிட்டாங்க. அதனால எந்த ஒரு இதுவும் இல்ல. சிலரெல்லாம் குழந்தைங்கள கிளாஸ் 1 படிக்கிற வயசுக்கு கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எடுப்பாங்க ஸ்கூல்லயே ஜெர்மன் கத்துக்கிறதுக்காக. அதனால இங்க வந்து குழந்தைங்க கத்துக்கிட்டா போதுங்க. நம்ம சொல்லி தர்றத விட, ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது. அதனால இங்க வந்து கத்துக்கிறது தான் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸ்கூல்லயே எங்களுக்கு வந்து கிண்டர் கார்டன்ல சொன்னது என்னன்னா, நீங்க வீட்ல வந்து ஜெர்மன் பேச வேண்டாம். நீங்க உங்க ஓன் நேட்டிவ் லாங்குவேஜ்லயே பேசுங்க. ஆதி வந்து ஸ்கூல்ல ப்ராப்பரா ஜெர்மன் கத்துக்கிட்டா போதும். அதுலயே ஸ்கூல்ல பேசுறதுலயே அவளுக்கு வந்து நல்லா ஜெர்மன் பேசி பழகிருவா. நீங்க உங்க ஓன் லாங்குவேஜ் மட்டும் வீட்ல பேசுங்க அப்படின்னு தான் எங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க வீட்ல ஜெர்மன் எல்லாம் பேசிக்கிறது இல்லைங்க. இப்ப அவ தான் எங்க கிட்ட ஜெர்மன் பேசிட்டு இருக்கா. இப்ப வந்து அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நம்மள டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆயிட்டா நல்லாவே. பெரியவங்க தான் இங்க வந்து அடாப்ட் ஆகுற கொஞ்சம் லேட் ஆகுங்க. பட் குழந்தைங்க கிண்டர் கார்டன் போனாங்கன்னா நல்லாவே அடாப்ட் ஆயிப்பாங்க. இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். பட் வந்து அவங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் ஒரு அளவுக்கு கத்துக்கிட்டாங்க.
ஸ்டாஃப்ஸ் கூட நல்லா அட்டாச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடைச்சிருச்சு அப்டின்னா, கிண்டர் கார்டன் போறக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க. ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துப்பாங்க. ஏன்னா கிண்டர் கார்டன்ல விளையாடுறது மட்டும் தான் அவங்க ஃபுல் டே ஒர்க்கா இருக்கும். சூடா பிரியாணியும் ரெடி ஆயாச்சுங்க. அவங்களுக்கும் போட்டு குடுத்துட்டு, நானும் அப்படியே பீஸ்ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நேத்து நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான். இப்ப நான் காட்டுற இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாருங்க. அப்ப நாங்க இருக்கிற சிட்டில இருக்கிற இந்த ஒரு அழகான பிளேஸுக்கு தான் போயிருந்தோம். வாழலான்னு சொல்ட்டு. அன்னைக்கு வந்து வெதர் வந்து வெயிலும் இல்ல, ரொம்ப மழையும் இல்ல. மாடரேட்டா இருந்த மாரி இருந்தது. அதனால அங்க போயிட்டோம். சும்மா ஒரு 3 ஹார்ஸ் ஆர் 4 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சூப்பர்பான பிளேஸ்ன்னே சொல்லலாம். நாங்க இருக்கிற சிட்டில இருந்து இங்க வந்து நம்ம இது மாரி க்ரூஸ்லயும் வரலாம். அப்படி இல்லன்னா பஸ்லயும் வரலாம். கார்ல வந்து கீழ நிப்பாட்டிட்டு ட்ரெக்கிங் மாரி நம்ம மேலயும் வரலாம். பட் அன்னைக்கு வந்து கொஞ்சம் மழையெல்லாம் பேஞ்சங்காட்டி ட்ரெக்கிங் எல்லாம் நாங்க வரலங்க. மேலேயே கொண்டு வந்து கார் நிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்துட்டோம். வந்து பார்த்தா அவ்ளோ கூட்டமா இருந்தது. இந்த மழையிலயும் இவ்ளோ பேர் வந்திருக்காங்க நம்மள மாரி அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கங்க. உள்ளயும் போலாம். அதுக்கு தனியா நம்ம பே பண்ணணும். யாரும் பெருசா போல. நாங்களும் போல. இந்த ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் இது மாரி தான் வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் அங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டு, பீஸ்ஃபுல்லா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, எங்க போனாலும் இந்த ஐஸ்கிரீம விட மாட்டோம்னு மழை அடிச்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரின்ட்டு, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு, அதுக்கு அவ்ளோ கூட்டங்க. சாப்பிட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.